வணக்கம். உங்கள் அத்துணை பேரையும், எல்லா சப்ஸ்கிரைபர்களையும், அன்பு நெஞ்சங்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இறைவணக்கத்தை கூறி இந்த வீடியோவை தொடங்குவோம். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புதிய காணொலியின் மூலியமாக உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். அதாவது இன்னைக்கு நம்ம பேச போறது குரு பயிற்சி பலன்கள்ல 2024 கன்னி ராசி. இந்த கன்னி ராசி நேயர்கள் எல்லார்ட்டையும் நல்லவனா இருக்கக்கூடிய ஒரு ஆளு தான் கன்னி ராசி. யார்கிட்டயுமே கெட்ட பேர் வாங்கவே மாட்டாங்க. அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு சுழிஞ்சு கிழிஞ்சு உள்ள போய் வெளில வந்துருவாங்க. இது கன்னி ராசிக்கு இயற்கையாவே வரும். எதுவும் எஃபர்ட்லெஸ்ஸா வரும். அப்படிப்பட்ட கன்னி ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் வாங்க. குரு பயிற்சி பலன்கள் இது நாள் வரை கன்னிராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மேஷராசியில் இருந்து வந்த குரு பகவான் இப்பொழுது பாக்யஸ்தானமான ரிஷபராசிக்கு ஏப்ரல் 30 கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாகத்திலிருந்து 2ஆம் பாகத்திற்கு பெயரவிருக்கிறார். குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு பலம் அதிகம் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஜோதிட நிபுணர்களுக்கும் தெரியும். கன்னிராசிக்கு குரு யாரு இது தெரியாம குரு பயிற்சி பலன்களை நம்மளால பேச முடியும். கன்னிராசிக்கு குரு யாரு? உங்கள் ராசியின் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசிக்கு அதிபதி. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் உபயராசி. நீங்க சரம் ஸ்திரம் உபயம். கடகம் சரராசி, சிம்மம் ஸ்திர ராசி, கன்னிராசி உபயராசி. இந்த உபயராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசி என்பது பாதகம் மற்றும் மாரகஸ்தானமாக வருகிறது. இதுதான் உண்மை. சில தற்கொலைகள் லக்னத்துக்கு தான் இது பொருந்தும், ராசிக்கு பொருந்தாது என்று சொல்லுவார்கள். அது தற்கொலைகள், நான் சொல்லிட்டேனே. அப்புறம் ஏன் நீங்க பலன்கள் சொல்லும் போது ராசிக்கு 5ஆம் இடம் 7ஆம் இடத்துல குரு பார்க்கறாரு ஏன் சொல்றீங்க? லக்னத்துக்கு தானே சொல்லணும். ஆக லக்னத்திற்கும் ராசிக்கும் நாம் சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும். இப்போ ராசிக்கு 7ஆம் இடம் என்பது உபயராசிக்கு மாரகம் மற்றும் பாதகஸ்தானம். மாரகம் சொன்ன உடனே எல்லாரும் மனசுல உடனே ஐயோ ஆளை கொன்றுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. மாரகத்திற்கு இணையான பலன்களை செய்யும். பாதகம்னா சகித்து கொள்ள முடியாத சில சோதனைகளை கொடுக்கும். இதுதான் பாதகம்னு சொல்றோம். இந்த இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அக்மார்க்கு குத்தின எதிரி. அவர் அக்மார்க் சீல் குத்தின எதிரி, இதுல சந்தேகமே வேணாம். புதன் வீடுகளுக்கு குரு பகவான் எதிரி. குரு பகவானுக்கு புதன் எதிரி அல்ல, ஆனா புதனுக்கு குரு பகவான் எதிரி. ஆனா உங்களுடைய மாரகாதிபதி பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இது நாள் வரை மேஷராசியில் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருந்தாலும் கூட அவர் சில உடல் ஆரோக்கியத்து பிரச்சனைகளை கொடுத்திருப்பார், சில அவமானங்களை கொடுத்திருப்பார், சில வகையில் பிரச்சனைகளை அவமானங்களை சிறை தண்டனையை கூட சில பேருக்கு கொடுத்திருக்கலாம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு. அதெல்லாம் முடிஞ்சு இப்போ 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு குரு பகவான் மறுபடியும் நான் முதல்ல சொன்ன வார்த்தைக்கு இப்ப நான் போறேன். குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற பார்வைக்கு பலம் அதிகம் என்ற வகையில அவருடைய 5ஆம் பார்வையால உங்கள் ராசியை பார்க்கிறார். குரு பகவான் ஒரு முழு சுப கிரகம், பிரகஸ்பதி தேவர்களுடைய குரு. 5ஆம் பார்வை என்பது ஸ்பெஷல், சிறப்பு பார்வை. அந்த பார்வையால குரு பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறது. என்னதான் எதிரியாக இருந்தாலும் நல்லவன் நல்லவன் தான், கெட்டவன் கெட்டவன் தான். ஆக நல்லவனா பிறப்பிலேயே இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் பார்வையாக ராசியை பார்க்கும் பொழுது பல விதமான யோகங்களை கொடுப்பார். என்ன விதமான யோகங்கள்? முதல்ல உங்களுடைய மனதுல தெளிவு வரும். மனசு தெளிவா ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னு சொன்னா எந்த வேணா சமாளிக்கலாம். அதானே சார் முக்கியம். உங்ககிட்ட ஒரு 1 லட்சம் கோடியை கையில கொடுத்துட்டு மனசை மட்டும் பிடிங்கி நான் வச்சுக்கிட்டேன்னு சொன்னா நீங்க ஒரு செல்லா காசு. 10 ரூபாயை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு சும்மா அப்படி சாம்பியன் மாதிரி மனசை கொடுத்தேன்னு சொன்னா உங்களால எதை வேணா பார்க்க முடியும், எதை வேணா சமாளிக்க முடியும். எதையும் நீங்க பயப்பட மாட்டீங்க. அந்த மாதிரி மனசு இருக்கும். அப்ப மனசுதான் வாழ்க்கைய தீர்மானிக்குது. அப்படிப்பட்ட மனசு உங்களுக்கு தைரியமாக தெளிவாக மனசுல இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள்லாம் விலகி மனசுல நல்ல எண்ணங்கள், நல்ல தீர்க்கத்தை கொடுப்பார் குரு பகவான்.
ராசியை பார்க்கும் போது யோகங்களை கொடுப்பார். பண யோகம், பணம் தங்குகின்ற யோகம் இதை கொடுப்பார். அதே மாதிரி உங்களை பார்த்தாலே மற்றவங்களுக்கு பிடிக்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார். இது ரொம்ப முக்கியம். யாரையா ஒருத்தரை பார்க்கணும், ஏன்டா இவனை பார்த்தோன்னு இருக்கும் சில பேரை பார்க்கும்போது. அது காரணமும் சொல்ல தெரியாது. ஐயோ இவனை பார்த்துட்டோமா இன்னைக்கு அப்படின்னு, இன்னைக்கு என்ன ஆக போகுதுன்னு தோணும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் போகிறீங்க, பிஸ்னஸ் இதுக்கு போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, உங்களை செலக்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு நல்ல வேலை கொடுக்கும், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல திருமணம் நடக்கும். அந்த மாதிரியான பல வகையான யோகங்களை கொடுப்பார். நல்ல வேலை, நல்ல திருமணம், நல்ல புத்திர பாக்கியம், நல்ல பொருள் வரவு, நல்ல அங்கீகாரம், அந்தஸ்து, செல்வாக்கு, புகழ், பேரு, ஃபேம், பாப்புலாரிட்டி எல்லாத்தையும் கொடுப்பார். அடுத்தபடியாக உங்களுடைய 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியை அவர் 7ஆம் பார்வையாக பார்ப்பதினால் உபஜயஸ்தானம், உங்களுடைய 3ஆம் இடம், முயற்சிகளை குறிக்கக்கூடிய இடம், நண்பர்கள், பார்ட்னர்ஸ், இவங்களுக்கெல்லாம் இவங்க மூலியமாக உங்களுக்கு ஆதாயம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நண்பன் என்னைக்குமே நல்லது செஞ்சதாக வரலாறே கிடையாது. கன்னிராசிக்கு இது பொருந்தும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய 100 பேருக்கு 95 பேருக்கு நண்பனால தான் பிரச்சனை. வாழ்க்கையிலேயே கழட்டி விட்டு போயிடுவான் சங்க. அப்படி கலட்டி விட்டு போகக்கூடிய சங்கம் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் போய் நல்ல நண்பர்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய, நல்ல நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகங்களை ஏற்படுத்துவார். அதே மாதிரி கன்னிராசி நண்பர்களுக்கு சகோதர சகோதரிகள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வாழ்க்கையில நல்ல அண்ணன் வாய்ப்பே இல்லை ராஜா. வாழ்க்கையில நல்ல அக்கா, நல்ல தங்க, நல்ல தம்பி முடியாது. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு சடனா திடீர்னு பேய் பிடிச்ச மாதிரி திடீர்னு அண்ணன், அக்கா, தங்க, தம்பி எல்லாம் நான் அவனுக்கு நல்லது செய்யறேன்டான்னு சொன்னா அவங்களுக்கு பயம் வராது. அப்படிப்பட்ட பயத்தை உருவாக்குவார் குரு பகவான். அதே மாதிரி பார்ட்னர்ஸ், ஏன்டா இவனோட சேர்ந்து பிசினஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற வகையில அந்த பார்ட்னர்ஸ் மனசு மாறி நல்லதை உங்களுக்கு செய்வாங்க. அதே மாதிரி அவருடைய 9ஆம் சிறப்பு பார்வையால் உங்கள் 5ஆம் வீட்டை பார்ப்பதினால் மிகப்பெரிய யோகங்கள், புத்திர பாக்கியங்கள் மட்டுமல்லாம பூர்வ ஜென்மஸ்தானத்தை அவர் 9ஆம் பார்வையாக குரு பகவான் பார்ப்பதினால் மிகப்பெரிய யோகங்களை கொடுப்பார். ஒரு சாதாரண விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருந்த ஏழை கோடீஸ்வரன் ஆனா என்ன ஆகும்? அந்த மாதிரி எல்லாம் திடீர்னு அதிசயங்கள் எல்லாம் நிகழ்த்துவார். குரு பகவான் அதுக்கு கேப்பபிளான கிரகம். அப்படி நடந்தே தீரும். ஏப்ரல் 30 பிறகு கன்னிராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கிறது என்று கூறி, கன்னிராசி என்பவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி, அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என் அன்புமிக்க கன்னிராசி நேயர்களே, உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.